This video sponsored by SBO Private Limited Company, the best part-time job for everyone. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ மக்களே, நம்ம சேனலில் யோனா இறைவாக்கினரை பற்றி பார்க்க போகிறோம். யோனாவின் புத்தகத்தில் யோனா தான் மைய கதாபாத்திரம். அதில் கடவுள் நினிவே நகரத்திற்கு சென்று அதற்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கட்டளையிடுகிறார். அவர்களுடைய மகா துன்மார்க்கம் என முன்பாக வந்துவிட்டது. ஆனால் யோனா அதற்கு பதிலாக யஃபாவுக்கு சென்று கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து தப்பி ஓடி முயற்சிக்கிறார். அவர் தர்ஷிக்கு பயணம் செய்கிறார். ஒரு பெரிய புயல் எழுகிறது. மாலுமிகள் இது சாதாரண புயல் அல்ல என்பதை உணர்ந்து சீட்டு போட்டு யோனா தான் காரணம் என்பதை கண்டுபிடித்தனர். யோனா இதை ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவர் கடலில் வீசப்பட்டால் புயல் நின்றுவிடும் என்று கூறுகிறார். மாலுமிகள் இதை செய்ய மறுத்து படகோட்டத்தை தொடர்கிறார்கள். ஆனால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைகின்றன. இறுதியில் அவர்கள் யோனாவை கடலில் வீசுகிறார்கள். இதன் விளைவாக புயல் அமைதியாகி மாலுமிகள் கடவுளுக்கு பலிகளை வழங்குகிறார்கள். கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்குகிறது. அதன் வயிற்றில் அவர் 3 பகலும் 3 இரவும் இருக்கிறார். பெரிய மீனில் இருக்கும்போது யோனா தனது துன்பத்தில் கடவுளிடம் ஜெபிக்கிறார். நன்றி செலுத்துவதற்கும் தான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கும் உறுதியளிக்கிறார். யோனாவை கக்கி விடுமாறு கடவுள் மீனுக்கு கட்டளையிடுகிறார். கடவுள் மீண்டும் யோனாவை நினிவேக்கு சென்று அதன் குடிமக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல கட்டளையிடுகிறார். இந்த முறை அவர் அங்கு பயணம் செய்து நகரத்திற்குள் நுழைகிறார். 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூச்சலிடுகிறார். யோனா நினிவே கடந்து நடந்த பிறகு மக்கள் அவருடைய வார்த்தையை நம்பி உண்ணாவிரதத்தை அறிவிக்க தொடங்குகிறார்கள். நினிவேயின் ராஜா சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து உண்ணாவிரதம், சாக்கு உடை அணிதல், பிரார்த்தனை மற்றும் மனம் திரும்புதல் ஆகியவற்றை ஆணையிடும் ஒரு அறிவிப்பை செய்கிறார். கடவுள் அவர்களின் மனம் திரும்பிய இதயங்களை காண்கிறார். அந்த நேரத்தில் நகரத்தை காப்பாற்றுகிறார். முழு நகரமும் தாழ்மையுடனும் மக்களும் சாக்கு உடை மற்றும் சாம்பலை அணிந்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.